ஹாய்! வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் ஏஞ்சல் மேரி. இப்போ உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாளா ஒழுங்காவே வீடியோ போடல. அதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆ ஏன் அப்டின்னா வந்து ரீசென்ட்டா வந்து நான் 3 வீடு வரிசையா டக்கு டக்கு டக்குன்னு வார்ற மாதிரி இருந்ததுனால, என்னால ஒழுங்கா வந்து போஸ்ட் பண்ண முடியல. பட் இனிமே வந்து அட்லீஸ்ட் வந்து 7 டேஸ்க்கு வந்து ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ வந்து கரெக்ட்டா வந்து போஸ்ட் பண்றேன். ஓகே. இந்த வீடியோல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஃப்ரெஷர் வந்து 3 இயர், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு தெரிய வேண்டிய கொஞ்சம் டாப் சயின்ஸ்லாம் வந்து நீங்க வந்து இத வந்து கண்டிப்பா இத பத்தி அவேர் ஆகியிருக்கணும். அவேர் ஆகியிருந்தா மட்டும் போதாது. அது டே டு டே வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள என்டர் ஆகும்போதும் சரி, டெக்னிக்கலா உங்க ஸ்கில்ஸ் வந்து சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ வாங்க அதெல்லாம் என்ன சைஸ் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நான் எதாவது வந்து மிஸ்டேக் பண்ணேன்னா, இதை நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு சேஞ்ச் தட் டூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 2300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்ப நம்ம சேனல்ல இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. இது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் என்ன சொல்ல போறேன்னா, நீங்க வந்து நான் மெயினா எந்த இத ஃபோக்கஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியும். நான் ஃபுல்லா கோடிங் அண்ட் ப்ரோகிராமிங் அதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க ஒரு லாங்குவேஜுக்கு வந்து நியூவா இருக்கீங்க அப்படிங்கும்போது, நம்ம என்னலாம் நோட் பண்ணணும்னா, அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்ஸ் வேணும். ஸோ இதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அதோட டாக்குமெண்டேஷன் என்ன ப்ராப்பரா இருக்கு, நெறைய சயின்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ஒரு கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். அப்புறம் நீங்க வந்து ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிட்டீங்கன்னா மட்டும் போதாது. அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நீங்க எந்த சைட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் உங்களோட கோட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இதில ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க எது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது 3 பார்ட்ல கவர் பண்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஹேக்கத்தான்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு ஹேக்கத்தான் அந்த மாரிங்கும்போது நெறைய கோடிங் காம்படிஷன் நார்மலா வந்து இந்த மேரத்தான் சொல்றாங்க, இத பண்ணுவோம், ரன்னிங் ஓடுவோமா, அதே மாதிரி கோடிங்லேயே வந்து சேலஞ்சஸ்லாம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் மாதிரி ஆன்லைன்லேயே நெறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஹேக்கத்தான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாரி ஹேக்கத்தான்ஸ்லாம் நீங்க வந்து ஆன்லைன்லேயே வீக்லி எப்படி அப்ளை பண்றது? இது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டா இதில வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ இத ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதாது. நீங்க வந்து டே டு டே வந்து நீங்க லைஃப்ல வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. எனக்கு தெரியும் நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை தான். பட் வந்து என்ன பண்றது? நம்ம படிச்சா தான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது? வாழ்க்கை வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து கொண்டு போக முடியும். அதனால வந்து பார்த்துட்டு மட்டும் விட்டா போதாது. டெய்லி வந்து கன்சிஸ்டன்ட்டா பி டிசிப்ளின் டிசிப்ளின்டா இருந்துட்டு அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நான் படிக்க போறேன் அப்படின்ட்டு. இன்னும் நீங்க வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணல அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ குடுத்துருக்கேன். அத வந்து இதில வந்து மென்ஷன் பண்றேன். மறக்காம பார்த்துருங்க. நீங்க ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அதாவது கான்செப்ட்ஸ் அண்ட் கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்க கவர் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் பேசிக்கலி எனக்கு ரொம்ப பர்சனலா புடிச்ச சைட்ஸ் வந்து ஒரு 3 சைட்ஸ் இருக்கு. என்னன்னா W3 ஸ்கூல்ஸ், Geek for Geeks, அப்புறம் வந்து Guru 99 ஒண்ணு இருக்கும். ஸோ இது 3மே வந்து டாக்குமெண்டேஷன் வந்து நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து இத பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இதில காட்டுறேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா, Geeks. Geek for Geekோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில வந்து நீங்க எந்த லாங்குவேஜ் வேணுமோ, அத நீங்க இதில சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜாவாவோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால, இத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது டாப் டூ பாட்டம் அதோட ஹோல் கான்செப்ட்ஸ் எதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் தேவையோ, அது ஃபுல்லாவே இதில வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்க வந்து ஒரு புக் தேடி நம்ம படிக்கிறது தான். அத வந்து இதில சிம்ப்ளிஃபை பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மத்த சைட்ஸுமே இப்படி தான் இருக்கும். அ Ogre, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, இதுவுமே அப்படிதான் டாக்குமெண்டேஷன் போட்டு தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3ல நான் சொன்ன 3ல எதுனா ஒண்ணு உங்களுக்கு எது வந்து ஆப்ட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் யோர் சாய்ஸ் ஒன்லி. ஸோ எதுவுமே 3லயுமே வந்து நல்லா இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இதில ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதிலயே வந்து கம்பைலர் அவங்களே குடுத்துருப்பாங்க. ஸோ இதில நீங்க எதுனா வந்து பார்த்துட்டு, இதில ரன் ஆகுறது எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ அது ஒண்ணு இருக்கும். இல்ல நான் இதில வந்து எனக்கு இந்த இது புடிச்சிருக்கு. ஸோ இதில நான் படிச்சுட்டு, இதுலயுமே எடிட் பண்ணி இந்த கம்பைலர்லயுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோகிராமிங் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு மாதிரி கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இது கம்பைல் ஆகி அதில நம்மளுக்கு இப்போ என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறது இதில ஷோ ஆகுது. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஆன்லைன்லேயே நெறைய கம்பைலர் இருக்கும். ஸோ ஆன்லைன் கம்பைலர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா, உங்களுக்கு நெறையவே கிடைக்கும். ஸோ அதில எது வேணுமோ அதுவுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி தான் இருக்கும்.
இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதாது. அப்பப்போ வந்து ஆன்லைன் கம்பெனில வந்து சைடு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, அதுலயுமே வந்து நீங்க வந்து என்னதுன்னா, அப்போ அதில என்னென்ன கான்செப்ட் படிச்சிருக்கீங்களோ, அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். இட் வாஸ் எஃபெக்டிவ் ஃபார் மீ. எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ, அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நீங்க கான்செப்ட்ஸ்லாம் சூப்பரா கிளியர் பண்ணிட்டீங்க. அப்படிங்கும்போது அடுத்து என்னது நம்ம வந்து அது வந்து கோட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்க வந்து டெய்லி வந்து கான்செப்ட் படிச்சா நான் வந்து கோடிங் பண்ண மாட்டேன் அப்படின்னு வைக்காம, எவ்வளோதான் கான்செப்ட் படிச்சுட்டே இருந்தாலும் சைடு நான் டெய்லி வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ இதை நான் எங்கே சால்வ் பண்ணுறது டே டு டே அப்படிங்கும்போது லீட் கோட் வந்து ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் லீட் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் வரும். நார்மலாக அரே ஸ்ட்ரிங்ஸ் வச்சு வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து அரே ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லா சர்வீஸ் பேஸ்லேயுமே அதுதான் கேட்பாங்க. ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து கூகுள், அமேசான் அதை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா லீட் கோடை வந்து ஒரு கம்ப்ளீட்லி ஒரு 6 months உங்களோட டே டு டே லைஃப்பில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். லீட் கோட். ஓகே. லீட் கோடில் பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ராப்ளம்ஸ்ன்னு இருக்கா? ஸோ இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறது டே டு டே அப்படி இன்க்ளூட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் உள்ளதில் ஃபஸ்ட்டு ஈஸியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் ஹார்ட்க்கு போகலாம். ஆக்சுவலி வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ப்ராப்ளம் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதாவது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரியறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு டைம் கொடுத்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சொல்யூஷன் பார்க்காதீங்க. நீங்களே வந்து ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட லாஜிக்கல் திங்கிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ யூ ஹாவ் டு ட்ரை தட், யூ ஹாவ் டு ஃபாலோ தட். நான் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, தேர்ட் இயர் ஃபைனல் இயர் இருக்கீங்களா, இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவேன். அவங்க ப்ராப்ளமாக சூப்பராக சால்வ் பண்ணிடும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அப்பப்போ வந்து என்னென்னா ஹேக்கத்தான்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கும். இந்த லீட் கோட்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய இருக்கும். பட் ஸ்டில் வந்து என்னதான் சொல்லலாம்னா ஹேக்கர் அந்த மாதிரி அந்த சைட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்கிறேன்னா, ஓகே நீங்கள் வந்து நிறைய கோட்ஸ்லாம் டைப் பண்ணுறீங்க, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதை வந்து நான் ஃபோல்டரில் போட்டு எதில் சேவ் பண்ணுறது அந்த மாதிரி பார்க்கும்போது நார்மலாக வந்து ஹிட்டப் போட்டு வச்சிங்கன்னா ஹிட்டப் ரெப்போசிட்டரியில் வந்து போட்டு வச்சிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இது ஹிட்டப்பில் வந்து ரெப்போசிட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பண்ண ப்ராஜெக்ட் வந்து இங்கே சேவ் ஆகியிருக்கும். நீங்கள் எதுனா வந்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, எதுனாலும் சரி, அதை வந்து நீங்கள் இதில் உங்களோட கோடை வந்து இங்கே இருக்கிற ஃபைல் மூலமாகவோ இல்லாட்டி நீங்களே வந்து இதில் எடிட் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபைல்ஸ் இருக்கோ அதை இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டே ஃபுல் ஃபைல்ஸுமே வந்து நான் இங்கே வந்து இதில் போட்டு வச்சுருப்பேன். இது எனக்கு ஃப்யூச்சரில் வந்து பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய கம்ப்யூட்டர் டேட்டா லாஸ் ஆனால் கூட நான் இது மூலமாக என்னோடய லாகின் மூலமாக நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஹிட்டப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எதுனா வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் வந்து அதை தனியாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ போனஸாக வந்து எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறேன்னா, ஒரு டாப் 100 ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு இருக்கும், பேசிக் ப்ரோக்ராம்ஸ். அதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டாப் 100 ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் என்னோட பர்சனல் லிஸ்ட்டில் ஒரு எக்ஸல் மாதிரி ஒரு PDF மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தவங்களுக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை தாண்டி எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் கிடையாது. ஸோ வந்து கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து ஜூனியர்ஸ், சீனியர்ஸ் யாராலும் சரி யாருக்குன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கீங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங். இந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு என்னோட மனசு வந்து குழுன்னு இருக்குது. கீப் சப்போர்ட்டிங். பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில். பாய்.